இங்கே வந்து 44 இன்ச்சுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ரேக் போட்டிருக்கோம். எல்லாமே கண்ணாடி தட்டு இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கண்ணாடி தட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 mm திக்னஸ் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். நோசிங்கோட பண்ணி கொடுத்துருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், நெக்கெல்லாம் வச்சு அப்படியே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் போட்டிருக்கோம். டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் க்ளோஸரோட போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். டோரோட கலருமே ஆஷ்ல கொண்டு வந்துட்டோம், பவுடர் கோட்டிங்கை கொண்டு வந்துட்டோம் ஃபுல்லாக. ஹலோ யூஎஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சேன். நான் ஆக்சுவலி நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கும்போது பெஸ்ட்டாக பண்ண, இன்னும் பெஸ்ட்டாக பண்ண நானும் இன்னும் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அதனால் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு ஐயப்பந்தங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு கவரிங் ஷாப் பண்ணியிருக்கோம். அதான் பார்க்க போகிறோம், வாங்க. இங்கே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே, ஒரு டோர் போட்டிருக்கோம். டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 44 இன்ச் இருக்குது. டோர் சைஸ் 36 இன்ச் இருக்குது. டோருமே நம்ம இந்த கலர், இந்த கடைக்கு யூஸ் பண்ணிக்கிற கலர்லேயே வந்து பவுடர் கோட்டிங் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், செம்ம லுக்காக வந்து கடை வந்திருக்கு. கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16க்கு 11 அந்த சைஸ்ல இருக்கு. அதில் வந்து நம்ம ஃபுல்லாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே வச்சு செய்யலை. நம்ம கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே வந்து ஃபிட்டிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். நேற்று நைட்டு தான் ஆரம்பித்தோம். நேற்று நைட்டு கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சு நேற்று நைட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் முடிச்சாச்சு. ஃபுல்லாகவே ஃபினிஷிங் முடிச்சாச்சு. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் போயிருக்கோம். கிரானைட்டில் வந்து ஆஃப் ஒயிட் மார்பிளும் ஆஷ் கலர் மார்பிளும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கடைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் சொல்லிடுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இங்கே வந்து 44 இன்ச்சுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ரேக் போட்டிருக்கோம். எல்லாமே கண்ணாடி தட்டு இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கண்ணாடி தட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 mm திக்னஸ் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். நோசிங்கோட பண்ணி கொடுத்துருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், நெக்கெல்லாம் வச்சு அப்படியே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் போட்டிருக்கோம். டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் க்ளோஸரோட போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். டோரோட கலருமே ஆஷ்ல கொண்டு வந்துட்டோம், பவுடர் கோட்டிங்கை கொண்டு வந்துட்டோம் ஃபுல்லாக. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்கே வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு ஷீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு சாமி பாக்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரேக் போட்டிருக்கோம். இதில் வந்து அவங்க கவரிங் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால வந்து போட்டு கொடுத்துருக்கோம். கவரிங் ஐட்டம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் தேவைப்படும், அதனால ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம். இந்த ஹோல்ஸ் இது போட்டு கொடுத்துருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா லாக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, லாக் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி இந்த ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே இது வந்து டோட்டலாக எவ்வளோ அடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 அடி இருக்கு. இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் வைக்கிற மாதிரியும் மேலே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். 8 அடிக்கு இப்படி முடிச்சிட்டோம். இதுவரையும் அவங்க கவரிங் ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக வேற ஏதோ ஆர்கானிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து இங்கிருந்து இந்த ரொட்டேஷன் ஃபுல்லாமே ரேக் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 8 இன்ச்சு டெப்த்தில் இப்படி வந்து 4 அடி, இப்படி வந்து 30 இன்ச்சுக்கு ஒரு எல் போட்டிருக்கோம். இங்கே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஃபேக்டரி வச்சு செஞ்சு இங்கே வந்து மாட்டியிருக்கோம். அதான் நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயமே. எல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிஃபார்மாக எவ்வளோ லுக் கொடுக்குதுன்னு அவங்களுக்கே தெரியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். இதுலேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி தட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளைவுட் தட்டில் யூஸ் பண்ணல, கண்ணாடி தட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு தான். கலரும் சொல்லிட்டேன். இங்க வந்து நான் 4க்கு 30 ஒரு எல் போட்டிருக்கோம். இதுல வந்து 8 இன்ச்சு டெப்த்ல போட்டிருக்கோம். இது முடிஞ்சதும் இங்க வந்து ஒரு 42 இன்ச்சு ஒரு இது போட்டிருக்கோம். மேல ஏசி மாட்டுறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இதுலயுமே கண்ணாடி தட்டு தான். 8 இன்ச்சு டெப்த்ல 12 mm திக்னஸ் கிளாஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 25க்கு 4 அடி வந்து ஒரு இன்னொரு எல் போட்டிருக்கோம். இங்க வந்து 8 இன்ச்சு திக்னஸும் இங்க வந்து 12 இன்ச்சு திக்னஸும் கொடுத்துருக்கோம். இதுல கொஞ்சம் பெரிய பொருள் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காக இப்படி கேட்டிருந்தாங்க. இது போட்டிருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கு, கடைக்கு அமைச்ச மாதிரி இருக்கு. மேலே லைட் எல்லாம் வந்த பின்ன இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ற மாதிரி, அதாவது பேக்கெட்ல வர கவரிங் ஐட்டம்ஸ்ல ஹேங் பண்ற மாதிரி நம்ம ஊக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். 5க்கு 3 சைஸ் போட்டு பாக்கி எல்லா சைடுமே உங்களுக்கு வந்துட்டு சீட் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். 5க்கு 3 முடிஞ்சோன்னா இங்க வந்து கவரிங் எடுக்கிறவங்க, கஸ்டமர்ஸ் எடுக்கிறவங்க போட்டு பாக்குறதுக்காக ஒரு மிரர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். 4க்கு 1 ஒரு மிரர் அப்படியே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செட்டு வந்து 5க்கு 3 ஒரு செட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இதுலயும் ஊக்ஸ் போட்டிருக்கோம். ஊக்ஸோட டிஸ்டன்ஸ் மட்டும் 2க்கும் வேரியபிள் ஆகும். இதுல வேற ஐட்டம்ஸ், அதுல வேற ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுக்காக போட்டிருக்கோம். பாக்கி எல்லா சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஷ் கலர் கொடுத்துட்டோம்.
கடை ஃபுல் அண்ட் ஃபுல்லும் உங்களுக்கு வாலே தெரியாத அளவுக்கு நம்ம ஆஸ்கர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து டோர் பார்த்தீங்கன்னா டோர் க்ளோசர் போட்டு கொடுத்து அதுவே ஸ்லோவாக போய் க்ளோஸ் ஆகிக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு 12 mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் டேபிள் 3 அடிக்கு 3.5 அடி ஹைட்ல பண்ணியிருக்கோம். டிசைன்ஸ்லாம் பாருங்க சூப்பராக பக்காவாக போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயும் அதுக்கப்புறம் ஒரு வந்து 80 இன்ச்சுக்கு ஒரு கவுண்டர் போட்டிருக்கோம். அதுலேயும் 12 mm டாப் கிளாஸ் போட்டு முன்னாடி வந்து 6 mm கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. உள்ள வச்சு ஈஸியா விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையுமே ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் இந்த கடையோட செட்டப் செம்மையா இருக்கு. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் உங்க கடை சூப்பர் சாட்டிஸ்ஃபைடா பண்ணணும்னா ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் நாங்க வந்து லொக்கேட் இருக்கிற இடம் கோயம்புத்தூர். நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டா சென்னை சைடு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்து கூப்பிட்டாலும் நம்ம பண்றதுக்கு தயாரா இருக்கோம். கண்டிப்பா கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொட்டேஷன் தருவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொட்டேஷன் ஓகேனா வந்து அளவு எடுப்போம். அட்வான்ஸ் வாங்கி ஒர்க் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ஐயப்பந்தங்கள் ஒரு கவரிங் ஷாப்புக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க ஷாப் என்ன ஷாப் இருந்தாலும் நம்ம பண்ணலாம். கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடியே ஆட் பண்ணுறேன். கைஸ் நான் வந்து சொல்லிட்டேன் நம்ம வந்து யாருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்னையில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே சொல்லிட்டேன். இவர் தான் நம்ம கஸ்டமர். நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுடலாம். ஆனால் ஒர்க் உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா? நான் சென்னையில் ஐயப்பந்தாங்கில் இருக்கிறேன். என் பேர் தசரதன். கிட்டத்தட்ட நான் 25 வருஷமாக இருக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் இது யூடியூப்ல தான் இவருடைய வீடியோஸை பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருந்தது. சரி கூப்பிடலான்னு கூப்பிட்டேன். வந்தார். அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துறாரு. ரொம்ப திருப்தி, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. உங்களுக்கு பட்ஜெட்டாக நல்லா இருந்துச்சு? பட்ஜெட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப சீப்பாக இருந்தது. உங்களுக்கு சீப்பாக இருக்கு. ஆமாம் ஆமாம். ஒர்க் நீங்கள் ஒர்க்கு வந்து அவ்வளோ ஃபினிஷிங். நார்மலாக வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பட்ஜெட்டில் பண்ண வேண்டியது. இவ்வளோ சீப்பாக முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா பண்ணிக்கிறீங்க. யாருக்கு வேணாலும் சஜஸ்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வீடியோஸ் பார்த்து கூப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்க நம்பிக்கையான விதமாக சொல்லிடுங்க. நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்கலாமே அப்படின்னு. ஹலோ யூஎஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சேன். நான் ஆக்சுவலி நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப பெருமைப்பாக இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கும்போது பெஸ்ட்டாக பண்ண, இன்னும் பெஸ்ட்டாக பண்ண நானும் இன்னும் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அதனால் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. இதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஷாப் ஒர்க் பண்ணணும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.